அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நீண்டாயில் நிறைச்செல்வம், உடல் நலம், தொழில் வளம் பெற்று உயர்கல்வி பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். சிவ 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 ஜோதி, சிவ 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 ஜோதி, சூரிய சந்திர ஜோதி, சூரிய சந்திர ஜோதி, சிவ 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 சோதி, என்னை சிவமாக்கி கொண்ட ஜோதி, சிவ 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 சோதி. சிவமே பரமே ஜோதி, சிவமே பரமே ஜோதி, என்னை சிவமாக்கி கொண்ட ஜோதி, ஓதி உணர்ந்தற்கு ஜோதி, ஓதி உணர்ந்தற்கு ஜோதி, உறுதுணையாய் வரும் ஜோதி, உறுதுணையாய் வரும் ஜோதி, சிவ 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 ஜோதி, சூரிய சந்திர ஜோதி, சூரிய சந்திர ஜோதி, முக்கண்ணாம்பரம் ஜோதி, முக்கண்ணாம்பரம் ஜோதி, சிவ 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 ஜோதி. நாம் பாடலாகவும் பாடலாம், பாடலாலும் இதே தவத்துக்கு சமமானது. இப்படி வள்ளல் பெருமான் நமக்கு ஏற்றபடி, அவர்களுக்கு மனதுக்கு ஏற்றபடி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் திருவொற்றியூரில் இருக்கின்ற பொழுது சுமார் 25 ஆண்டு காலம் அங்கே இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அப்படி இறைவனடி சேர்ந்த உடனே அப்போ சொல்கிறார், அம்மா நீ யாரோ நான் யாரோ, இனி எப்பிறவில் சந்திப்போமோ அப்படின்னு பாடுறாரு. அப்படி பாடிட்டு அவருக்கு மனம் இதாகி போச்சு. சரி திரும்பவும் அங்கேயே இருந்துட்டு அண்ணன் வீட்டில் இருந்துட்டு இருக்கார். சில ஆண்டுகள் போன உடனே அண்ணன் பரசுராமனும் மறைஞ்சு விடுறார். பரசுராமனும் மறைஞ்சு விட்ட பிறகு அந்நியர் இடத்துலேயே எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்டு இருக்கிறது, வருமானம் நம்ம எந்த வருமானமும் அவங்களுக்கு கொடுக்காம அப்படின்னு நினைத்தார். ஒன்று. மற்றொன்று என்னான்னு கேட்டால், சென்னையில் ஏற்கனவே தருமமிகு சென்னை, சென்னையில் கந்தக்கோட்டத்தில் தலம் ஓங்கும் கந்தவேலின்னு பாடினார். அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு 5 வயது இருக்கும்போதும் சென்னை நல்லா சாதாரணமாக இந்த நம்முடைய கிராமம் மாதிரி இருந்தது. கிராமவாசிகள் எப்படி இருக்காங்களோ அப்படி ஒரு அமைதியாக இருந்தாங்க. அதனால் அதை தருமமிகு சென்னை அப்படின்னு பாடினார். அதே சில காலம் ஆன பிறகு இவருக்கு 25 வயது ஆகுகின்ற நேரத்தில் 25 வயது தாண்டிடுது. அந்த நேரத்தில் அங்கே சென்னையில் அவருக்கு இருக்கிறதுக்கு சிலுக்குரு தான். சென்னையில் இருந்தால் என் உடல் சிலுக்குருதே, தேட்டமிகு சென்னையில் நான் இருந்தால் என் உள்ளம் சிலுக்குருதே அப்படின்றார். இது தேட்டமிகு சென்னையாகி போச்சு, இது தர்மமிகு சென்னையாக இருந்தது. இங்கே அமைதி இல்லை, இங்கே நடக்கிறது எனக்கு பிடிக்கல, இங்கே மக்கள் செய்கின்ற ஒரு கொடுமையினால் தாங்க முடியல, ஆகினால இந்த ஊரை விட்டு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அண்ணனும் மறந்து விட்டார், அம்மாவும் மறந்து விட்டார்கள். அப்படி செல்லுகின்ற காலத்தில் எல்லோரும் கேட்குறாங்க, ஏம்பா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, தடித்ததோர் மகனை, தடித்ததோர் மகனை தந்தை அடித்தால், தடித்ததோர் மகனை தந்தை அடித்தால் தாய் உடன் அணைப்பாள், தாய் அடித்தால் தந்தை உடன் அணைப்பார். இங்கு எனக்கு தாயும் தந்தையும்
அம்பலத்திலாடும் புனிதா, தாயும் தந்தையும் எனக்கு அம்பலத்தில் ஆடும் புனிதா, ஆதலால் என்னை அடித்தது போதும், என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டுமே அப்படின்னு சொல்றார். எனக்கு அப்பா அடித்தா அம்மா கேட்பாங்க, அம்மா அடித்தா அப்பா கேட்பாங்க. இப்போ யாரும் இல்லை, அண்ணனும் இல்லை, யாரும் இல்லை. அப்பாவை நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது. ஒரு பாடலுக்கு தான் பாடுறது, அந்த இடத்துல அப்பா கிடையாது. அதனால் அப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே எனக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களுடைய மனநலம் மாறி போச்சு, தர்மம் குறைஞ்சி போச்சு. தர்மம் இருக்குது, அதர்மம் அதிகமாகுது. அதனால் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து எல்லோரும் கேட்குறாங்க, ஐயா என்ன குறை உனக்கு? எங்கேயோ நாட்டில் ஏதாவது நடக்குது, நமக்கு என்ன, நாம் நல்லது செய்கிறோம், நல்லது பேசுகிறோம், நாம் நம்மளோட இருப்போமே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா நான் வந்த வேலை இங்கே எனக்கு முடியாது, ஆகையினால நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் புறப்படுறேன் அப்படின்றார். அப்படி சொல்லும்போது அனைத்து சகோதரர்களும் வந்துட்டாங்க. யார்? வைணவத்தில் இருக்கிறவங்க, சைவத்தில் இருக்கிறவங்க, முகமதியர், முஸ்லீம், கிறிஸ்துவர், இப்படி அனைத்து மத ஜாதி இனத்து மக்களும் கேள்விப்பட்டு காட்டு தீ போல் பரவி போச்சு. பெருமான் வந்து சென்னையை விட்டு புறப்படுறாரு அப்படின்னு. அப்போ எல்லோரும் வந்து, ஐயா என்ன உங்களுக்கு குறை, உனக்கு எது வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம், இங்கேயே இருங்க அப்படின்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லியிருக்கும்போது என்ன சொல்கிறாரு, இதுவரையில் நம்ம கந்தக்கோட்டத்துக்குள்ள வழிபாடு செய்தோம், திருவெற்றியூரில் வழிபாடு செய்தோம். இப்போ புறப்படும் போது திருவெற்றியூரில் போயிட்டு நம்ம கும்பலாக வழிபாடு செய்துட்டு நான் புறப்படுறேன்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, வந்து இருக்கும் ரத்ன மொழியாரை போய் அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வீட்டுக்காரர் சுந்தரம் பிள்ளையை கூப்பிட்டு, நீ போய் ரத்ன மொழியார்கிட்ட இது போல் ராமலிங்கம் புறப்படுறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் வடிவடி அம்மன் கோயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அதே போல் சுந்தரம் பிள்ளை போய் ரத்ன மொழியார்கிட்ட, ஐயா இது போல் ராமலிங்கம் அவர் இந்த ஊரை விட்டு புறப்பட்டு சிதம்பரம் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, ஏன் அவர் சிதம்பரம் போகிறாரு, அவருக்கு என்ன தேவை, இங்கே என்ன இல்லை, சரி இரு வரேன்னு சொல்லிட்டு ரத்ன மொழியார் உடனே குதிரை வண்டி கட்டிக்கிட்டு அங்கே வடிவடி அம்மன் கோயிலுக்கு வரார். ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் சார்ஜ் செயின்ஸ் கோட்டையை கட்டின அந்த வெள்ளையருக்கு சமமான வசதிக்காரரான் இருக்கான் ரத்ன மொழியார். அவ்வளோ வசதியானவரான், ஆனால் இறக்கமானவரான். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், இருக்க ரத்ன மொழியார் அவர்களுக்கு என் உயிரினும் மேலான என் இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்ன மொழியார் அவர்களுக்கு அநேக கோடி வந்தனம் அப்படின்வார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாசப்பற்றோடு இருந்திருக்காரு வள்ளல் பெருமான் மேலே. உடனே ரத்ன மொழியார் நேராக திருவெற்றூருக்கு வந்துட்டார். வந்து வள்ளல் பெருமானை சந்திக்கிறாரு ஆலயத்தில். சந்திக்கும் போது ராமலிங்கம் உனக்கு என்ன வேணும், தனியாக இடம் கொடுக்குறேன், தனியாக உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன், உனக்கு என்ன வசதி வேணும் நான் செஞ்சு தரேன், உன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் தங்குறதுக்கு செஞ்சு தரேன், ஆகாரத்துக்கும் நான் எல்லாமே பண்ணி தரேன், நீ எதுக்கு இதை விட்டு புறப்படுற, வேணாம் இங்கே இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இருந்தாலும் என் மனம் வந்து இங்கே நிற்கலை, என் மனம் வந்து என்னை வந்து இங்கே இதை விட்டு புறப்படுன்னு தான் சொல்லின்னு இருக்குது, என்னால் இங்கே நிற்க இங்கே இருக்க முடியல என்னால் நிலையாக அப்படின்னு சொல்கிறார். சரி உங்களுடைய விருப்பம் இல்லாத இருந்தால் அது நல்லா இருக்காது, சரி புறப்படுங்கள், நான் வேண்டுமானால் குதிரை வண்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ரத்ன மொழியார். அது சொல்கிறாரு, குதிரை வண்டியை கொடுக்குறீங்களா, ரயிலே 3 நாளைக்கு போகும், நான் போகிறேன் சிதம்பரத்துக்கு, குதிரை வண்டி எத்தனை நாளைக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வாயிலா சீவன் வண்டி ஓட்டுற வரையும் என்னையும் சுமந்துக்கிட்டு போனால்
இவ்வளோ தூரம் நான் என்ன பாவம் செஞ்சனோ நீங்கள் மூட்டையாக எனக்கு பாவத்தை கட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது, இது கட்டு சோறு இல்லை, இது பாவம் அப்படின்னாரான். ரத்தன முதலியார் அப்படியே தெரிவிச்சிட்டாரா. என்னன்னு கேட்டால், குதிரை வண்டியில் போனாலும் ஜீவகாரணம் இல்லை, ஒரு ஜீவனை வதைச்சி அந்த வண்டியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு பெருமான் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அந்த குதிரை வண்டியில் குறிப்பிட்ட தூரம் தான் போகலாம். இப்போ வடலூர்லேருந்து கூடலூருக்கு போவார், கடலூருக்கு பேர் கூடலூருக்கு போவார். அதே வழியில் அதுக்கு ஏதோ தாகத்துக்கு தண்ணி, குதிரைக்கு கொள்ளுலாம் கொடுத்து அப்புறம் தான் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு சோர்வு இல்லாமல் கூப்பிட்டு சொல்லுவாராம். ஒரு நாள் வண்டி ஓட்டுறவர் ஒரு தட்டு வரான் குதிரையை. உடனே அவர் கீழே இறங்கி எங்கே வண்டியில் ஏறினாரோ அது வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப வந்தாராம், குதிரை வண்டியை அங்கேயே விட்டுட்டு. ஏன்னு கேட்டால், நீ அடித்ததுனால எனக்கு பாவம் வந்து சேர்ந்து போச்சு, அந்த வண்டி என்னை எங்கேருந்து கூப்பிட்டு வந்ததோ அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன்னு நடந்தே போய் வந்தார். அந்த மாதிரி இறக்கமே வடிவமானவர். அதனால் இப்படி சொல்லும்போது ரத்தின முதலியார் வந்து ஒதுவும் பேசுவதுக்கு இல்லை. சரி, எல்லாம் இறைவன் செயல், இறைவனுடைய திருவிளையாடல், யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு மனம் வந்து இங்கே நிற்கல, என் மனம் போகிறா தில்லையில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரம் போன உடனே தான் நான் எங்கே போகணும்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், நான் பிறந்த ஊர் எனக்கு தெரியாது, அப்பாவே தெரியாது, பிறந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் என் தாய் சின்னம்மா சொன்னாங்க, அந்த வீடெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் விற்றாச்சு, அதெல்லாம் விற்று சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த ஊருக்கு போக முடியாது. சிதம்பரம் போகிறேன் தில்லைக்கு, அந்த அம்பலவாணன் எங்கே வழி விட்றானோ அங்கே போவேன் அப்படின்னார். கூட இருக்கிற சகோதரர்கள்லாம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நானே ஊர் எங்கே போகிறது எங்கே தங்குறதுன்னு இல்லாமல் போயிட்டு இருக்கேன், உங்களை கூப்பிட்டு போய் எங்கே நான் என்ன செய்யறது? ஆகையினால நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு கொஞ்சம் சில காலம் கழித்து எங்கே நான் நிலையாக இருக்கிறனோ அப்போ உங்களுக்கு தபால் அனுப்புகிறேன், அதன் மூலம் நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம், நானும் உங்களை வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி சென்னையை விட்டு அவர் விடை பெற்று செல்வதற்கு யாருமே ஒற்றுக்கொள்ளவில்லையா. என்ன சொல்கிறாங்களாம், முகமதியர் எல்லாமே வந்து யாருக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்றார் போல சொல்லக்கூடியவர் நீங்கள் தான். சைவத்துக்கு சைவத்தில் உள்ளவங்க வந்து கேட்டால் அதுக்கு ஏற்றார் போல் சொல்லுவீங்க, வைணவத்தில் வந்து கேட்டால் அதுக்கு ஏற்றார் போல் சொல்லுவீங்க, முகமதியர் வந்து கேட்டால் அவங்களுக்கு ஏற்றார் போல் சொல்லுவீங்க, சாமியே இல்லைன்னு வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றார் போல் சொல்லுவீங்க, சாமி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றார் போல் சொல்லுவீங்க. அவர் பக்குவத்தை அறிந்து சொல்லக்கூடியவர் நீங்கள் தான். ஆகையினால உங்களை பிரிந்து நாங்கள் எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லி அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் கதறி அழுகுறாங்களாம். அப்படி அழும்போது சொன்னாராம், வேணாம், யாரும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எல்லாம் அவன் செயல், அவன் என்னை அழைக்கின்றான், நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அனைவரும் ஒரு தாய்க்கு பசுவானது கன்று இழந்தால் எப்படி அது கதறி அழுவும், அதுபோல் அழுதார்களாம், கன்றை இழந்த தாய் போல். அப்படி எல்லார்கிட்டையும் விடை பெற்று இவர் கிளம்பி புறப்படுகிறார். அப்போ தான் சொல்கிறாராம், நண்பனாக இருந்தாலும் உயிர் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்க. அப்படி உயிர் கொடுத்தவங்க எத்தனையோ பேர், அதுபோல் எனக்கு வந்து உயிரே கொடுக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் என்றென்றும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி சில காலம் கழித்து மீண்டும் நான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் வருவேன், வந்து நான் உங்களை பார்த்துட்டு போவேன், யாரும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் வள்ளல் பெருமான் புறப்படுகின்ற நேரத்தில் இருக்க ரத்தின முதலியார் கேட்குறாரு, எங்கள் மீது பாசம் இல்லையா? ஒரு நண்பர்களே இல்லாத இடத்துக்கு செல்கின்றேன் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்டதுக்கு பெருமான் சொல்கிறாராம், என் மீது பாசம் இல்லைன்னு சொல்லாதீங்க, பாசம் இல்லைன்னு சொன்னால் சுந்தரம் பிள்ளையை விட்டு நான் உங்களை அழைக்க சொல்லியிருக்க மாட்டேன், பாசத்தால் தான் உங்களை அழைத்து சொல்கிறேன், அதனால் யாரும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், இது எல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்றாராம். அப்பொழுது ரத்தின முதலியார் கண் கலங்கினார். அது சொன்னாராம், வேண்டாம்,
ஏன்னா நானும் நீ ஒரே தாய் வயிற்றில் பிறந்தது போல் இருக்கின்றோம். ஆக நீங்கள் கண்கலங்கலாம் எனக்கு கண்கலங்குகிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி அங்கேருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்பட்டு வருகின்ற போது அச்சிறுப்பாக்கம்னு ஒரு ஊர். அந்த அச்சிறுப்பாக்கத்துக்கு வரும்போது பசி உண்டாகி போச்சு அவருக்கு. பசி உண்டான உடனே எல்லாம் அவன் செயல், யாரை போய் கேட்பது, நாம் போய் யாரையும் கேட்க போகிறது இல்லை. பட்டித்தடிகள் சொன்ன மாதிரி நான் இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் வந்தால் உண்மையினார், யார் அழைத்தாலும் போக மாட்டேன் அப்படின்னார். அதுபோல் நம்மளை தேடி வந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அப்படி போயிடும்போது அச்சிரப்பாக்கத்தில் ஒரு அம்மா ஒரு மண் பானையில் மண் கலையத்தில் கஞ்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்போலாம் அந்த கூழ் கஞ்சி தான் விவசாய வேலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி அவங்க அந்த ரோடு வழியாக வரும்போது இவரை பெருமானை பார்த்த உடனே, அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைம்மா நான் சிதம்பரம் போகிறேன் அப்படின்னு. சிதம்பரம்மா, அது எவ்வளோ தூரமாச்சு, எப்படிப்பா நடந்து போகணும், எல்லாம் செயல் போய் நேர்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இவ்வளோ தூரம் நடந்து போகிற, கொஞ்சம் கூழ் சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். வேணாம்மா நீங்கள் சொன்னதே சாப்பிட்ட மாதிரி நான் போகிறேன். இல்லைப்பா நீங்கள் சாப்பிட்டு போங்கப்பா, சாப்பாடு டைம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் ஒரு மண் கலையத்தில் கூழ் கொடுக்குறாங்களாம். அதை வாங்கி சாப்பிடும்போது சொல்கிறாராம், இந்த வடிவடி அம்மனாக கூட இருக்கலாம், அவங்களே கூட இந்த உருவில் கொடுக்கலாம். ஏன்னா அன்னி வடிவில் நமக்கு ஆகாரம் கொடுத்தவங்க வடிவடி அம்மே. அதனால் நண்பர்கள் ஒரு நாள் வியாசர்பாடியில் சொற்பொழி முடிச்சுட்டு வந்தபோது மழை பெஞ்சு கொண்டே இருந்தது, வீட்டுக்கு போக முடியவில்லை. நண்பர்கள் பசி என்று சொன்ன உடனே அந்த வடிவடி அம்மன் ஆலயத்துக்கு சென்று அந்த அம்மா கொடுத்த ஆகாரத்தை வாங்கிட்டு நம்ம பசி ஆற்றினோம். அதே போல் இந்த கூழ் கொடுக்குற அம்மையாரும் அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஏன்னா இவ்வளோ விருப்பமாக நமக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்டு கூழ் கொடுக்குறாங்களேன்னு வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தாராம். அப்படி திண்டிவனம் தாண்டி வரும்போது ஒரு குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஒரு மரத்துங்களை வச்சுட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மான்னு கேட்டாராம். இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னாங்களாம். அது எதுவுமே சாப்பிட மாட்டுது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருநீரை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து கொஞ்சம் தண்ணியில் குழச்சி அவனுக்கு போடுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி தண்ணியில் குழச்சி அவங்க போட்ட உடனே ஒரு மாதிரியாக அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சுதான். அப்போ இவர் என்ன பண்ணாரா, அந்த குழந்தைய உற்று நோக்கி பார்த்தாராம். உற்று நோக்குவது வேறுன்னு சொல்லுவாங்க, நோக்குவார் நோக்குமிடம் சொல்லுவாங்க. நோக்கு வருமோ அது அவர் இப்படி பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த குழந்தை தெளிவாயிடுச்சா. அம்மா நான் புறப்படுறேன், குழந்தை பழிச்சு உயிரோட பழிச்சுக்குவாங்க, ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். திண்டிவனத்தில் நடந்தது. அப்படி அவர் வருகின்ற வழியில் ஒவ்வொருவராக அவரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்களாம், ஆகாரம் கொடுக்குறாங்களாம். இப்போ என்ன இவருக்கே புரியல, நாம் தனியாக தான் வந்தோம், அறிமுகம் இல்லாத ஊரில் நம்மளை கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்குறாங்க, நம்மளை இரவு தங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக வந்துட்டு இருக்காராம். ஏன்னா அவர் அருளை பெற்றுட்டார், அவர் நடக்க வேண்டியதே இல்லை, நடக்கிற மாதிரியே தெரியாது. அப்படி வரும்போது பன்ருட்டி அருகே புலவர்னூர்னு ஒரு ஊருக்கு, அங்கே அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, வெள்ளாழ பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க புலவர்னூரில். அவங்க ரோடு ஓரம், அந்த கன்றக்கோட்டை ரோடு ஓரத்தில் விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவரை பார்த்த உடனே, ஐயா யாரோ சாது மாதிரி தெரியுது, எங்கள் வீட்டில் இது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க மருமகள், அதனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், உங்களை பார்த்தா சாது மாதிரி தெரியுது, உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. மதியம் 12 மணி அளவில் அவங்க விவசாய வேலை செஞ்சுட்டு நிழலில் உட்காந்துருக்காங்களாம் ரோடு ஓரம். அப்போலாம் பாட்டைன்னு சொல்லுவாங்க, மண் பாட்டை. அந்த இடத்துல இவர் நிழலில் அமர்ந்து சொன்னாராம், இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது, ஒரே பரிகாரம் தான் அப்படின்னாராம். என்ன பரிகாரம்னு கேட்டாங்க. இதுக்கு இந்த ஓரத்தில் ஒரு செமத்தாங்கி ஒன்றை கட்டுங்கன்னாரு, இந்த ரோடு ஓரம்.
ஏன்னு கேட்டால் அப்போ வந்து எல்லோரும் விவசாய வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து எடுக்கிற பொருளை வந்து வீடு வரைக்கும் தலையில் தான் சுமந்துட்டு வரணும். அவங்க சுமந்து வரும்போது சுமத்தாங்கின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆள் அப்படியே இறக்கி அப்படி ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். 2 கல் இருக்கும் உயரமாக. அப்படி இறக்கி அப்படி வைக்கலாம். அப்படி மீண்டும் நம்ம அப்படியே தலையில் ஏற்றிக்கலாம். அது பேர் சுமை தாங்கி. அந்த சுமையை எடுத்துன்னு வரவங்களுடைய சுமையை நீ கொஞ்சம் நேரம் தாங்கினா உனக்கு புத்திரபாக்கியம் இல்லை என்று சொல்லக்கூடிய சுமையானது நீங்கிவிடும் அப்படின்னாங்க. அப்படியா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நாங்கள் சுமதாங்கி கட்டிடுறோம். நாங்கள் அது கட்டுங்க. ஆனால் இந்த ஊரில் ஒரு அன்ன சத்திரம் ஒன்று கட்டுங்கன்னு சொன்னார். அன்ன சத்திரமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ஏன்னா இங்கே பார்த்தா எல்லோரும் ஏழைகளாக இருக்காங்க, அதனால் அன்ன சத்திரம் ஒன்று கட்டுங்க. அன்ன சத்திரம் கட்டினீங்கன்னா முடியாதவர்கள், வயது முடியாதவர்கள், பசியாக தாங்க முடியாதவர்கள், பசியால் அவதிப்படுபவர்கள் அங்கே வந்து ஆகாரம் அருந்தினார்களானால் நீங்கள் முன்பிறவியில் செய்த தீவினைகள் முன்வினைகள் நீங்கி உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். சரி, இதே நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னமும் அந்த ஊரில் இந்த தர்மசாலை இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. அவர் ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் அப்படி செஞ்சுட்டு தான் வராங்க, அதை விடலை. அதுபோல் வழியில் இதெல்லாம் செய்துக்கிட்டே போகிறார். போகும்போது திருவதிகை போயிட்டு வீரரெட்டேஸ்வரை பார்க்கலான்னு போனாராம். ஏன்னா அங்கேருந்து வரோம், திருவெற்றியூர்லேருந்து என்ற ஊரில் கிளம்பணும், திருவதிகை என்ற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி திருவதிகை என்ற ஊருக்கு வந்து அந்த வாசல் படியிலே நின்னாராம். அங்கே நின்ன உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்களாம், சாமி இன்றைக்கி வந்து 3வது சோமவாரம், எல்லோரும் உள்ளே நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நாங்கள் இங்கேயே பார்த்துட்றோம் அப்படின்னாங்களாம். சரி பாருங்கள். நாங்கள் பார்த்த உடனே அப்புறம் அந்த 4 பக்கமும் எல்லோருமே இவரை பார்த்தான்றாங்களாம். உள்ளேருந்து வந்தவங்களாம். இவர் உள்ளே தான் இப்போ தான் வராரு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவர் உள்ளே போகல, மின்மண்டபத்தில் தான் நின்றுந்தார். அப்போ 4 இடத்துலையும் காட்சி கொடுத்த இடம் திருவதிகை வீரரெட்டேஸ்வரர் ஆலயம். அப்படி வீரரெட்டேஸ்வரர் ஆலயத்தில் 4 பக்கமும் காட்சி கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அப்படி போகும்போது அனைவரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவரை பார்க்கும்போது அதை காந்தத்தை இரும்பு இழுப்பது போல அவரை பார்க்கின்றவர்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களாம், என்ன உதவி வேணும்னு கேட்குறாங்களாம். இப்படி நடுக்கே இவர் காணாத காட்சியெல்லாம் கண்டு கொண்டு போகிறார். அப்புறமா அவருக்கு மருதூரில் தான் பிறந்தோம்னு தெரியாது. நேராக அவர் குறிஞ்சிப்பாடி வழியாக அப்படியே பூநகரி போயிட்டு அங்கேருந்து சிதம்பரம் போயிடுறார். சிதம்பரம் போய் அங்கே 3 4 நாள் தங்கிடுறார். அப்போ இருந்த தீட்சகர்கள் இவர் மருதூர் ராமையா பிள்ளையனுடைய மகன், இவருக்கு இங்கே தான் வந்து பேர் சுட்டியது அப்படின்னு சொல்லி இவருடைய வரலாறை கேட்டு அங்கே இருந்த அர்ச்சகர்கள் தங்குவதற்கான வசதியை அவங்க செஞ்சிட்டாங்களாம். ஏன்னா இவர் வந்து சைவத்தாள், இவர் சைவம் தான் சாப்பிடுவார் அப்படின்றதுனால அங்கேயே அவருக்கு அனைத்து வசதியும் கொடுத்து ஆகார வசதி, தங்குவதற்கு வசதியெல்லாம் கொடுத்து அவங்களே எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் இருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன நினச்சாராம், சரி நாம் இனிமேல் கருங்குழின்ற ஊருக்கு போகலாமே அப்படின்னு மனசில் உதயமாச்சான். சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கருங்குழிக்கு வந்தார். கருங்குழிக்கு வந்த உடனே அங்கே அந்த ரெட்டியார் வீட்டில் கேட்குறாங்க, யார்ப்பா நீ என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இல்லை எங்களுடைய அப்பா ராமையா பிள்ளை வேலை செஞ்ச ஊருன்னு சொன்னாங்க, இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதனால் அந்த ஊருக்கு வந்தேன், நான் அவருடைய பிள்ளை சின்ன பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாப்பா, அங்கே தான்ப்பா வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி, சரி இங்கே தங்கிப்பா அந்த திண்ணையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேயே தங்கி அவர் அருட்பா எழுதிக்கிட்டு அப்படி இறைவனை பாடுவது, நினைப்பது, சத்தான விசாரத்திலே இருப்பது, தவத்தில் இருப்பது, இப்படியே இருந்துட்டு இருக்கார். ஒரு நாள் அவங்க அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அது அவங்க வெளியூருக்கு போனாங்க, தண்ணீர் வச்சுருந்தாங்க, ஒரு சொம்பு எண்ணெய் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் எண்ணெயோ தண்ணியோன்னு தெரியாது. இரவு பூரா திரு அருட்பா எழுதி கொண்டு
அவர் தண்ணியை பக்கத்தில் இருந்த தண்ணியை தான் எடுத்து ஊற்றிருக்காரு. அது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது விடிய விடிய. இது என்னன்னு கேட்டால், ஞானிகள் எதை நினைக்கிறாங்களோ அது அதுவாக மாறும். அவர் என்னன்னு நினைச்சாரு, என்னையா அது எரியுது. அதுபோல் ஞானிகள் எதை நினைக்கிறாங்களோ அதுவாக மாறிடும். அதனால் அந்த ரிடையர் வீட்டில் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அப்படி இருக்குது? ஏன்னா அந்த காலத்தில் விடிய விடிய விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு தான் எரியும். என்ன அப்படியே இருக்குது? தண்ணி தான் இருக்குது, தண்ணியில் விளக்கு எரிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லினால்தான் அந்த இடத்துக்கு பேர் தண்ணீரில் விளக்கெரித்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அப்புறம் கரங்குடியில் இருந்தார். கரங்குடியிலேருந்து அதன் பிறகு வடலூருக்கு வர்றார். வடலூருக்கு வந்து தான் அப்புறம் அங்கே வந்து பாடம் நடக்குது. பாடம் நடக்கும்போது எல்லோரும் வந்து எல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க குறைய வந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லியிருக்கும்போது தர்மசாலை காட்டணும்னு சொன்னாராம். உடனே 9 பேர் வந்து அந்த இடத்த கொடுத்தாங்களாம். தர்மசாலைக்கு தேவையான இடத்த, யோகசாலை, தர்மசாலை இதெல்லாம் நடத்துவதற்கான இடம்லாம் அங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்போ முதல்ல அவர் கேட்ட உடனே கொடுத்தது 9 ஏக்கராம். அதன் பிறகு சேர்ந்தது தான் எல்லாமே 84 ஏக்கர். அது அந்த கல்வெட்டில் எல்லாமே இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. அதனால் அப்படி அங்கே நான் இருக்கின்ற பொழுது கூடலூர் வேதநாயகம் பிள்ளை வந்தாராம். வந்து, ஐயா, இந்த மாதிரி என் பையன் 21 வயசு பையன், அவனுக்கு அதிகமான உடல்நலம் பாதிப்பு, அனைத்து வைத்தியரும் பார்த்துட்டாங்க, ஆனால் குணமாகலை. எங்களுக்கோ அந்த ஒரு பிள்ளை தான் இருக்குது, நாங்கள் எல்லா வைத்தியரும் கைவிட்டுட்டாங்க. தியாகம் மொயிலாருன்றவர் எங்களுக்கு தெரியப்படுத்தினார், பெருமான்கிட்ட சொல்லுங்க, அதெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னாரு. அப்படியா, சரி போங்க வரேன் அப்படின்னாராம். போங்கானோ அப்படின்னாரு. போங்க வரேன் அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு இடம் எப்படி தெரியும்? இடமா தெரியும், போங்க அப்படின்னாரு. இரவு 11 மணிக்கு உன் பையன் பழிச்சுக்குவான், இரவு 11 மணிக்கெல்லாம் பழிச்சுக்குவான், நான் அங்கே வருவேன், இந்தாங்க திருநீர்னு கொடுத்து அனுப்புனாராம். அதெல்லாம் அவங்க திருநீர் வாங்கிட்டு அவங்க புறப்பட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த பையன் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறானோ. ஆனால் இவ்வளோ நாள் ஆகாரம் இல்லாத இருந்தவன் அன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து அப்படியே கொஞ்சம் அசைவு கொடுக்குதான் உடம்பு. அப்போ எப்படியும் பெருமான் வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்துட்டாருன்னா சரியாயிடும்னு எல்லாம் ஒரு ஆனந்தமாக இருக்காங்களாம். இரவு 11 மணி அளவில் பார்த்தாக்கா அவர் தெளிவாயிட்டான். அவர் வரவே இல்லையா, தெளிவாயிட்டார். மறுநாள் வந்து வேதநாயகம் பிள்ளை வந்து கேட்குறாரு, என்ன சாமி நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, என்ன வரல, உங்கள் திருநீரை நான் வெந்நீரில் போட்டு கொடுத்தேன், பையன் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கான், கொஞ்சம் ஆகாரம் எடுத்தான் இப்போ தான் அப்படின்னு சொன்னார். நான் வந்தேனே அப்படின்னாரான். இந்த சாமி நாங்கள் பார்க்கல, நான் வந்தேன் பார்த்தேன், அவனை பார்த்துட்டு வந்தேன், உடம்பு நல்லா போச்சு, 11 மணிக்கு வந்தேன் நான் அப்படின்னார். அப்போ 11 மணிக்கு அவர் அருவமாக சென்றிருக்கிறார், உருவத்தில் செல்லவில்லை. அருவமாக சென்று அவனுக்கு அந்த பார்வை நோக்குமிடணும், அந்த நோக்கு வர்மத்தினால் பார்த்ததுனால அவன் உடல் நலம் சரியாச்சு. இப்படி அவருடைய திருவிளையாடல் நிறைய இருக்கு, சித்து விளையாடல் நிறைய இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், சித்து பல கற்றென்ன, சித்து வந்து ஒரு பெருசு இல்லை, சித்து வந்து ஆரம்ப நிலை, அதில் இது சில காலம் அந்த சித்து ஆடினா தான் மக்கள் வந்து நம்புவாங்க. இப்போ வேதநாயகம் பிள்ளைக்கு உடம்புலான பிறகு அவர் அணுக தொண்டர் ஆகிட்டார். குறிஞ்சிப்பாடியில் நடராஜ செட்டியாருக்கு இது அறம் தீண்டியது. அவர் ராமலிங்கம்னு சொன்னாராம். ராமலிங்கம் மீது ஆணை, ராமலிங்கம் மீது ஆணைன்னாராம். இப்போ ராமலிங்கம் மீது ஆணைன்னு சொன்னோடனே அந்த விஷயம் இறங்கி போச்சான். மறுநாள் அவர் வந்துட்டார், இந்த மாதிரி என்னை அறம் தீண்டியது, ராமலிங்கம் மேலே ஆணைன்னு சொன்னேன், அது எனக்கு விஷம் ஏறல, சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அதான் இவர் சொன்னாராம், ஒரு வாயில்லாத செய்வனா 2 நாளாக பட்டினியை போட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னாராம். என்ன சாமி சொல்கிறீங்கன்னு, நீ புத்து மரவாக போயிட்டு சிறுநீர் கழிச்சேன், ஆனால் அங்கேருந்து அரவமானது இருப்பதை நீ தெரியாமல் அது தொட்டதுனால அது உன்னை தொட்டுடுது.
இருந்தாலும் நீ ராமலிங்கம் மீது ஆணைன்னு சொன்ன உடனே ராமலிங்கம் என்பது அண்ட சராசரமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமம். அந்த நாமத்தை தான் எனக்கு தீட்சிகர் ராமலிங்கம் பேர் வச்சார். வைணவமும் சைவமும் சேர்ந்த பேர் ராமலிங்கம். எனக்கு வச்சதே அவங்க ஆகாய தலத்தில் சிதம்பரத்தில் அந்த பரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கத்தை தான் பேர் வச்சாங்க. அந்த ராமலிங்கத்து மேல் ஆணை நீ சொன்ன உடனே விஷம் இறங்கி போச்சு. ஆனால் அரவத்தினுடைய வாய் அகண்டது கூடவே இல்லை, ஆகாரம் எடுக்காமல் இருக்கின்றது. அந்த புத்தின் மீதே சாய்ந்திருக்கிறது, 3 நாள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது. அது ஏன் வாயில்லா ஜீவனை நீங்கள் பட்டினி போட்டீர்கள்? உங்கள் உடல் குணமானது, ஆனால் அதுக்கு என்ன ஆனதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அந்த வேதநாயகம் பிள்ளை ரொம்ப அசந்து போயிட்டாராம். என்ன இது நடராஜ் செட்டியார் குறிஞ்சிப்பாட்டு. அவர் அசந்து போயிட்டார். என்ன இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அப்புறம் போயிட்டு அந்த புத்தை போய் பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னாராம். போய் புத்தை போய் பார்த்தாராம். பார்த்த உடனே பாம்பு வாய் திறந்துட்டு படுத்துருக்கான். அங்கே போய் நான் சத்தியத்தை மீண்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லும்போது அது வாயை முடிச்சு புத்தூரில் போயிடுச்சான். அப்புறம் மீண்டும் வடலூருக்கு போயிட்டு அங்கே சொல்கிறாரா, சாமி நான் போனேன், நீங்கள் சொன்ன மாதிரியே பாம்பு வாய் திறந்தபடியாக படுத்துருந்தது. நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்னது நல்லதாக ஆகிப்போச்சு. ஏதோ 3 நாளில் சொன்னதுனால அந்த ஜீவன் உயிர் பழிச்சுது. அதே 1 வாரம் 10 நாள் 1 மாதம் கழித்து சொல்லியிருந்தால் அந்த ஜீவனுடைய உயிர் பிரிஞ்சிருக்கும். ஆகினால நீ உடனடியாக சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். அதே போல் அவர் சரி ஐயா அப்படின்னு இப்படி ஏன்னு கேட்டால், ஒரு சித்து விளையாடும் போது அன்பர்கள் அதிகமாகறாங்க. இருக்க அன்பர்கள் அதிகமாகறாங்க. திருச்செந்தூரில் ஒரு பசுவானது திரும்ப 4 மணிக்கு பால் கறக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல, நடந்திருக்கும். ஏன்னு கேட்டால் சித்தர்கள் நிறைந்த இடம் திருச்செந்தூர். அனைத்து சித்தர்களும் நிறைஞ்ச ஊர் திருச்செந்தூர். அங்கே ஏதோ ஒரு பசுமாடானது அந்த 4 மணி 3லேருந்து 4க்குள்ளே திருச்செந்தூர் முருகனுடைய வாசல் படியில் பால் கறப்பதாக எனக்கு செவி வழியாக கிடைச்ச செய்தி. இது இருக்கும். ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு சித்தர்கள் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பசுமாட்டின் உடம்புலே கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த சித்தர்களே பால் சொரிஞ்சிட்டு போகலாம். அது யார் வீட்டில் இருக்கிற பசுமாடோ தெரியாது, திரும்ப அந்த இடத்துக்கு போய்டும். இது மூலன் விளையாடின மாதிரி இது அங்கே இருக்கிற சித்தர்களே இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. சித்து விளையாடல்னு பேர் இது. அதனால் இப்படி இன்னமும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் பல சித்துகள் நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கல இன்னும். அதனால் எல்லா வல்ல ஆண்டவன் அருளால் நீங்கள் அனைவரும் வள்ளல் பெருமாள் சொன்னது போல் உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி இறைவனை அடைய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் அடையலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாமி இல்லைன்றான்னா அப்படியே விட்டுரு, சாமி இருக்குதுன்னு சொல்கிறான்னா அப்படியே சொல்லு, இல்லை 2 கட்டானா இருக்கிறான்னா அப்படியே விட்டுரு. ஏன்னா நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இறைவனால் தான் வர வேண்டும். இறைவன் அங்கே காரியப்படவில்லை என்றால் அவனுடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் நாம் விலகி விட வேண்டும். எந்தவித உபாயத்திலேயாவது அவனை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கடலூரில் கூடலூர், அது பேர் கூடலூர் பெண்ணையாற்றில் ஆற்று திருவிழா நடக்குது. அந்த ஆற்று திருவிழாவில் ஏகப்பட்ட சாமிகள் நீராடுறாங்க. சாமிலாம் வந்திருக்கு, எல்லாம் ஜனங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வள்ளல் பெருமான் போகிறாரு. போகும்போது தரசு சாமின்னு ஒருத்தர் அங்கே சொற்பொழிவு பண்ணுறாரு. பண்ணும்போது இவரையும் கூப்பிட்டு இவர் உட்காந்துருக்காரு. எல்லாம் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது தரசு சாமி என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் உருவமே கிடையாது, இறைவன் அருவமானவன், அண்ட சராசரம் ஒளி வடிவாக இருக்கின்றான். நீங்கள் அருவத்தை தான் வழிபட வேண்டும், இந்த உருவத்தை வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிறார் தரசு சாமிகள். அவர் பிரம்மத்தை பற்றி பேசக்கூடியவர். அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. அது பக்குவம் அறிஞ்சவருக்கு தானே உண்மை தெரியும்.
பக்குவம் அறியாதவங்ககிட்ட போய் ஒன்று இங்கிலீஷே தெரியாதவங்ககிட்ட போய் ஆங்கிலத்தில் பேசினா என்ன பண்ணுவாங்க? இங்கிலீஷ் தெரிஞ்சால் தானே அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாதவங்ககிட்ட போய் ஆங்கிலத்தில் பேசினா காட் இஸ் நோ வேர் அப்படின்னா கடவுள் எங்கேயும் இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதுபோல் அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னாராம், அவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்கள் அப்படின்னு. அங்கேருந்த அறிஞர்கள்லாம் ஒன்றா கூடி தரசு சாமி சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா புரியல, நீங்கள் அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஐயா சொன்னாராம், என்ன விளக்கம் அளிக்க சொல்கிறீங்க, நான் விளக்கம் அளித்தா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னாராம். இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அப்படியானால் தரசு சாமி எப்படி பேசினாரோ அதை விட்டு விடுங்கள், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். தரசு சாமி சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்கிறவங்க ஏற்றுக்கொள்ளலாம். அவர் சொல்வதும் உண்மைதான், தருசாமி சொல்வதும் உண்மைதான். அது புரியவில்லை, எங்களுக்கு உருவம்தான் வேணும்னு நினைக்கிறவங்க உருவத்தையே வணங்கலாம், அதுவும் தவறில்லை, நீங்கள் உருவத்தையே வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு அருவமா உருவமா எது உங்களுக்கு இறைவன் உங்களுடைய நினைவிலே உங்களுடைய ஊனிலே கலந்து சொல்கின்றானோ அதன் பிரகாரம் நடங்கள். உங்களுடைய சித்தத்தில் இறைவனுடைய அருள் வந்தால் மட்டும்தான் அருவமா உருவமான்னு தெரியும். அதனால அருவமும் உருவமும் உபயமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி, அருவமாகவும் இருப்பார் உருவமாகவும் இருப்பார் கடவுள். எப்படி வேணாலும் வழிபடலாம். ஆறுகள் எங்கு தோன்றினாலும் கடலில் தான் வந்து சேரும். அதுபோல் நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் கடைசி கட்டத்தில் அருவமாக தான் வர வேண்டும். அருவம் தான் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இப்பிறவி இல்லாவிட்டாலும் அடுத்த பிறவியிலேயே நீங்கள் அருவத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். இப்பிறவிலே ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாவிட்டால் விட்டுவிட வேண்டும். அவர்களை கண்டித்து பேசக்கூடாது, இதுதான் என்று சொல்லக்கூடாது, பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட தரிசு சாமிகள் வள்ளல் பெருமான் இடத்துல கோபப்பட்டாராம். அதிக கோபம் வந்து போச்சான் அவருக்கு. என்ன சாமி, நீங்கள் விவரம் தெரிஞ்சவர்கள் நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டாராம். நான் விவரம் தெரிஞ்சவர்கள் நான் சொல்லவில்லை, யார் மனதும் புண்படாமல் பேச வேண்டும் என்பதற்காக நாம் சாதுக்கள், உனக்கும் எனக்கும் அருவம் என்பது தெரியும், மற்றவர்களுக்கு அருவத்தை பற்றி தெரியாது. ஆகினால அவருடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் நான் உங்களை பேச சொன்னேன் அப்படின்னார். அப்படியே சொன்னார், நாங்கள் அப்படி பேச முடியாது, எங்களுக்கு அருவம் தான், நாங்கள் அருவமாக தான் பேசுவோம்னு சொல்லி தரசு சாமியில் கோபமாக கிளம்பி போயிட்டார். அதுபோல் எல்லாருடைய பக்குவத்துக்கும் பேசக்கூடியவர் யாருன்னு கேட்டால் வள்ளல் பெருமான் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். ஏதோ என்னுடைய சிற்றறிக்கு எட்டியவாறு, என்னுடைய காதுக்கு எட்டியவாறு அருட்பாலை இருந்தது, இதையெல்லாம் சேர்த்து தான் தங்களுக்கு நாம் அடைந்த சுகத்தை உங்களுக்கு அடைய வேண்டும் சொல்கிறோம். அதனால் இதில் ஏதேனும் தவறு இருக்குமானால் அதை தவிர்த்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.